கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். பாருங்கள், கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானருக்கு மிகுந்த பயந்து கொண்டிருக்கிறார்கள். மீதியானவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களைப் போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தேவன் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானரின் கைக்கு நீ ரட்சித்துக் கொள்வாய், தப்புவித்துக் கொள்வாய். அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதாக. பாருங்கள், அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியாகிய கிதியோனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியாகிய கிதியோனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில சந்தேகங்கள் நமக்கே வருகிறது. தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? தேவன் இருந்தால் ஏன் இந்த சம்பவம்லாம் நடக்கிறது? என்னிடத்திலே சிலர் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறார்கள். தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் இருந்தால் ஏன்யா என்னுடைய கணவர் மறிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மறிக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அநேகர் பல விதங்களிலே என்னிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் நாம் என்றைக்கோ மரித்து மண்ணுக்கு மண்ணாக போயிருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடன் பிரச்சனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதரியே, நான் ஜெபிச்சு பார்க்குறேன், என் கடன் பிரச்சனைக்கான ஒரு வழியும் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் எனக்குள் வருகிறது என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனதிலே புலம்பிக் கொண்டிருக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோனை பார்த்து தேவன் சொன்ன ஒரு காரியம் அதுதான். அவனுக்கு தூதன் தரிசனமாகி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சகோதரனை, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரியை, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே சொன்ன ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்க. தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்க. உங்கள் எதிரிங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத பார்ப்பாங்க. ஈசாக்கு கூட அப்படிதான். ஈசாக்கு விதைத்தான். அந்த தேசத்தில் கர்த்தர் அவரை 30, 60, 100 தேவன் அவரை ஆசீர்வதித்தார். பாருங்கள், ஈசாக்கை ஆசீர்வதித்தது நிமித்தமாக அவருடைய சத்துருக்கள் எல்லோரும் வந்து அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நிச்சயமாக நீ வணங்குற கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு, என்னையும் உன் கூட்டத்தில் சேர்த்துங்கன்னு சொல்லி அந்த ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஈசாக்கை பார்த்து சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களோட சத்துருக்கள் பார்ப்பாங்கங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத உங்கள் எதிரிங்க பார்ப்பாங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. தேவன் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு. தேவன் உங்களோடு என்றைக்கும் இருப்பாருங்க, எப்பொழுதும் இருப்பாருங்க. நாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதாக. பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்தாரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எதற்காக கொடுத்தார்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக, நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக, நமக்குள்ளே உலாவுவதற்காக, நமக்குள்ளே ஜீவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி. எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அவர் ஒரு நாளும் விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து, அவர்களை அடிமையாக இருந்த அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். பாருங்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் கர்த்தர் அவர்களை நடத்தினார்.
அந்த வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலங்கள் நடத்தினார். கர்த்தர் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும், இவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பலத்த அற்புதம் 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 செய்து கொண்டே தேவன் போனார். ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது ஜனங்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். எங்களுக்கு மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னபோது தேவன் அவர்களுக்கு காடைகளை, கற்குவியலைப் போல காடைகளை கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை செய்து செய்து 40 ஆண்டு காலங்கள் நடத்தினார். அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த பாதரட்சைகள் கிளியும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கூட அது பழசும் ஆகலை, சின்னதும் ஆகலைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்படி இருந்தார் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவு அதிகமாய் நேசித்தார் தெரியுமா? மிகவும் அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்தார். தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை நேசிப்பதை காட்டிலும் கர்த்தராகிய தேவன் மிகுந்த அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். மிகுந்த அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். தேவன் நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறாருங்க. தேவன் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறாருங்க. தேவன் நம்ம மேலே கிருபையுள்ளவராக இருக்கிறாருங்க. தேவன் நம்மை அவருடைய காரணத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. யார் உங்களை விட்டும் போகலாம், யார் வேணாலும் உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் மட்டும் உங்கள் கூட இல்லாமல் ஒரு நாள் இருந்தது இல்லைங்க. தேவன் உங்கள் கூட இல்லாமல் ஒரு நாளும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட நம்ம கூட கர்த்தர் இல்லாமல் இல்லைங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள், பஞ்சாப் மாநிலத்தில் ஊழியம் செய்த அங்கே ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டது. சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தெய்வ மனிதரை ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் சொன்னது நிமித்தமாக மிகுந்த அவரை அடி என்று அடித்து அவரை என்ன செய்தார்களாம், ஒரு பால் அடிந்த ஒரு கிணறுக்குள்ளே போட்டு அந்த கிணறை மூடி போட்டு விட்டார்களாம். சாது சுந்தர் சிங் உள்ளே கிடக்கிறார். அங்கே உள்ளே புழுக்கள், செத்துப்போன பிணங்கள் என்று சொன்னால் செத்துப்போன மிருகத்தினுடைய வாடைகள், அங்கே அழுகிய அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம், நாத்தம் தாங்க முடியல. அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், இயேசுவே இயேசுவே என்று சொல்லி. யாரோ ஒருவர் பூட்டை திறக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு கயிறு உள்ளே இறங்குகிறது. இதை பிடித்து மேலே ஏறிக்கொண்டு வா என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. பிடித்து மேலே ஏறிக்கொண்டு வந்து பார்க்கிறார், யாருமே இல்லைங்க, ஒரு ஆளு கூட இல்லை. பூட்டை திறந்தது யாரு? கயிறை உள்ள அனுப்பினது யாரு? சாது சுந்தர் சிங்கை காப்பாற்றினது யாரு? அவருக்கு தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். குழியில் தூக்கி போட்டாங்க, கர்த்தர் சாது சுந்தர் சிங்கோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்லங்க, அவர் ஒரு முறை சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு திரும்ப வரும்போது இருட்டாகி விட்டது. ஒரு அடர்ந்த காடு நிறைந்த ஒரு பகுதியில் அவர் படுத்து உறங்கி விட்டாராம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய பாம்பு ஒரு பக்கத்தில் படுத்திருந்ததாம். ஒரு முறை ஒரு பெரிய துஷ்ட மிருகம் அவர் கூட இருந்ததாம். ஆனால் அவரை ஒரு நாளும் சேதப்படுத்தவில்லையா. கர்த்தர் கூட இருந்ததுனால தாங்க விஷப்பூச்சிக்கு கட்டையிட்டார். ஆண்டவர் கட்டையிட்டார், என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய அனுமதி இல்லாத அவரை தீண்டக்கூடாது, என்னுடைய ஊழியக்காரர் என் அனுமதி இல்லாத நீர் அவரை சேதப்படுத்தக்கூடாது என்று மிருகங்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுமதி இல்லாமல் வேதம் அது தாங்க சொல்லுது, கர்த்தருடைய சித்தம் இல்லாத நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட, சின்ன முடி கூட கீழே விழாதுங்க. அவர் கேட்டு தாங்க நம்ம தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. மனுஷனை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா சோர்ந்து போயிடுவீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க.
எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறாருங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. ஆமாண்டவரே, இதோ உலகத்தின் முடியும் பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் எங்களை விட்டு போனாலும், யார் எங்கள் கூட இல்லாமல் போனாலும், இயேசு என்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்ற இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அன்புள்ளாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, நீர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தும்படியான இந்த வார்த்தையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். சந்தேகத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே என்று நிரூபிப்பதற்காக இந்த வார்த்தையை அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஒவ்வொருவரையும் தேவனில் பலப்படுத்தும்படியாய், ஒவ்வொருவரையும் தேவனில் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரனாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நசரனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீருவதாக. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல விஷயங்களை எமது பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. இந்த வேளையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வருத்தங்கள் நீங்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வருத்தங்கள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. நீர் இளைப்பாறுதலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. சமாதானத்தை தேவனில் கட்டளிடுவீராக. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இயேசு என்ற இரட்சகர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினால எல்லாவற்றும் இந்த பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் ஒவ்வொருவருடைய விடுவிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, இன்னைக்கு நன்மை செய்யுங்கப்பா, இன்னைக்கு ஆண்டவரை ஒத்தாசை பண்ணுங்கப்பா. உமது நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அல்லது ஃபோன் காலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை அனுப்பி அறிமுகப்படுத்துங்க. ஏனென்றால் இந்த ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கிறது. உங்கள் நிமித்தம் ஒரு சுவிசேஷம் மற்றவர்களுக்கு செல்லட்டும். அநேகருக்கு இதை அனுப்பிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.